வணக்கம். பீன்ஸ் கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கழுவி சுத்தமாக. 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 2 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு சின்ன கப் அளவு தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். காரத்துக்கு தகுந்தபடி நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இனி அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டில் மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தேங்காய், மஞ்சள் சேர்த்து சீரகமும் சேர்த்து அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுத்த பருப்பு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் இந்த வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இனி இதோட சேர்த்து பீன்ஸை போட்டுடலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிடலாம். இதை இந்த அளவு வதக்குன போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். ஓரளவு வதக்கியாச்சு. இதோட இனி பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறத இதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்படியே மூடி வச்சு இதை வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பார்க்கலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் சிம்மில் இருந்து வேகட்டும். இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். இதோட தேங்காய் அரைச்சதை சேர்த்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிருக்கேன். அதே மாதிரி சேர்த்துடலாம். இதில் ஜாருப்பு கழுவி ஒரு 1/2 கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் சேர்க்கலைன்னாலும் வெறும் பருப்பு மட்டும் சேர்த்தும் பண்ணலாம். சிறுபருப்பு, துவரம்பருப்பு சேர்க்கலாம். அதுவும் அது சேர்த்து அதோட பெருங்காயம் எல்லாம் சேர்க்கும்போது வாசம் மாறிடும். அதுக்கு சிறுபருப்பு தான் இதுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இது தேவையான உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிறதுக்காக போட்டேன் கொஞ்சம். அப்புறம் மொத்தமாக 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உப்பு. இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்காது. அதனால் உப்பும் அவ்வளோவா அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் தாளித்து ஊற்றிடலாம். இது மேலே கடுகு போட்டுடலாம். கடுகு, உளுந்த பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ இந்த பீன்ஸு கூட்டு ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் உங்களை நல்ல ஒரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.